இருக்கிறார்கள் என்பது ஒரு சான்றாக இருக்கிறது, எடுத்துக்காட்டாக இருக்கிறது. சில சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு அமைச்சர் பதவி வழங்குவது என்பது அந்த சமூகத்திற்கான ஒட்டுமொத்த அரசியலையும் முன்னெடுப்பதாக ஆகாது. அந்த சமூகத்திற்குரிய அங்கீகாரம் அளிக்கப்பட்டிருக்கிறது என்கிற வகையில் மகிழ்ச்சி. ரிசைன் பண்ண எம்எல்ஏக்களை ஜெயிக்க வச்சு அவங்க அதன் மூலியமா மெஜாரிட்டியா இருக்கிறதுக்கான வேலைகளை செய்யுதுன்னு ஒரு குற்றச்சாட்டு. அதனாலதான் இதை நான் சொன்னேன். அந்த மாதிரியான நடவடிக்கைகளை தாவேகா தலைமை ஊக்கப்படுத்த வேண்டாம். ஆதரவு அளிக்கக்கூடிய எங்களை போன்றவர்கள், அதாவது காங்கிரஸ் ஏற்கனவே நாங்கள் உங்களோடு நாடாளுமன்ற தேர்தல் வரையிலும் கூட்டணி வைக்கிறோம் என்ற அறிவிப்பையே வெளியிட்டு விட்டார்கள். எனவே அவர்கள் ஆதரவை திரும்பப் பெறப்போவதில்லை. இடதுசாரிகள் வெளியிலிருந்து ஆதரவு தருவதால் அவர்கள் எந்த நேரத்திலும் ஆதரவை திரும்பப் பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்கிற ஐயம் இருந்தாலும் அவர்கள் ஆட்சியை கழுக்க நாங்கள் இடம் கொடுக்க மாட்டோம் என்று உறுதியளித்திருக்கிறார்கள். விடுதலை சிறுத்தைகள் கட்சி அவ்வாறு வெளியிலிருந்து ஆதரவு தெரிவிப்பது பாதுகாப்பற்றது என்ற எண்ணம் அவர்களுக்கு மேலோங்கியிருந்ததனால் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கும் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சிக்கும் அமைச்சரவையில் சேருங்கள் என்ற அழைப்பை விடுத்தார்கள். அவர்களுடைய அந்த அழைப்பில் உள்ள நுட்பத்தை நாங்கள் புரிந்து கொண்டோம். அதனை அங்கீகரிக்கிற வகையில் அல்லது ஏற்கிற வகையில்தான் எங்கள் கட்சியும் அமைச்சரவையில் இடம்பெறுவது என்கிற முடிவை கடைசியாக எடுத்தது. எனவே இந்த கட்சிகளின் ஆதரவு ஆட்சி நீடிக்கிற வரையில், அதாவது 5 ஆண்டு காலம் வரையில் இருக்கும் என்கிற நம்பிக்கையோடு தாவேகா செயல்பட வேண்டும் என்பது என்னுடைய வேண்டுகோள். இந்த சந்தேகம் வருவதால் தான் அதிமுகவிலிருந்து பதவியை ராஜினாமா செய்துவிட்டு வரக்கூடியவர்களை இங்கே சேர்க்கும், தாவேகாவில் சேர்க்கும் முயற்சிகள் நடக்கின்றன என்கிற விமர்சனங்கள் வருகின்றன. இந்த விமர்சனங்கள் தாவேகாவின் எதிர்கால அரசியலுக்கு உகந்ததல்ல, ஒரு நல்ல அறிகுறியும் அல்ல என்பதை தோழமையோடு சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். அதிமுக கூட்டணி அமைக்கிறாங்க சார்.